கர்மா ஒர்க் பிளேஸில் ஸ்டாஃப் கோ ஒர்க்கர்ஸ் அந்த இவங்களோட அவங்க மூலியமாக சில ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது கூட பணிபுரியவர்கள் மூலமாக கர்மா நமக்கு செயல்படுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், கர்மா தான் அவங்க மூலியமாக செயல்படுது அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கிறதே பெரிய விஷயம் ப்ரோ. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே நிறைய பேர் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அவங்க, அதாவது யார் மூலிமா அந்த நிகழ்வு நடக்குதோ அவங்கள தான் நம்ம வெறுக்கிறோம், ஒதுக்குறோம், மேற்கொண்டு அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்குறோம். ஆனால் உண்மையிலே என்னென்னா அவங்க ஜஸ்ட்டாக ஒரு டூல், ஒரு இதுதான் அவங்க. அதுக்கான ஒரு கீ எங்கே இருக்குது, யார் அதை மெயினாக ஆட்டி வைக்கிறான்னு பார்த்தா கர்மா தான் அப்படின்றத தெரிய வரும். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே இப்போ புரிஞ்சிருக்கு. ஏன்னா இங்கே நிறைய பேர் அது புரிஞ்சிக்காம தான் அந்த செயலை எனக்கு நீ தானே கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே காண்டாறாங்க. அது அவங்க நமக்கு யாருமே தீதும் நன்றும் பிறர் தரவாரா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நமக்கான ஒரு இது இவங்க மூலியமாக நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம் அவங்க மேலே காண்டையும் வெறுப்பையும் காட்டினா அது மேலும் கர்மாவை தான் நமக்கு சேர்க்கும். ஒன்று. இன்னொன்று, அது மேலும் அறியாமையில் தான் நம்ம போய் விழுறோம். ஸோ இப்போது நம்ம சேர்த்த கர்மா இவங்க மூலிமா செயல்படுதா, ஓஹோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி பார்க்கும்பொழுதே நம்ம ஓரளவுக்கு அதனோட பாதிப்புலேருந்து நம்ம விலகிறோம். ஒன்று. இன்னொன்று, இப்படி இவங்க மூலிமா கர்மா செயல்படுதுன்னா அந்த கர்மா நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பாருங்கள், அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க பாருங்கள். ஏன்னா இங்கே நம்ம கர்மாவை சேர்த்துட்டோம், ஓகேவா, அதை எல்லாத்தையுமே அனுபவித்து தான் கழிக்கணும்னு அப்படிதான்னு அது வந்து ஒரு புகட்டப்பட்ட ஒன்று. அது வந்து ஒரு மடத்தனமான ஒரு வார்த்தையும் சொல்லுவேன். அனுபவித்து தான் கழிக்கணும். அது ஆக்சுவலி அனுபவிக்கிறதுன்றது விஷயம் கிடையாது. அதை அனுபவித்து நம்ம புரிதல் உண்டாக்கி தெளிவடைகிறதுக்கு தான் நமக்கு இப்போ அந்த கர்மா நடக்குது. அந்த தெளிவு எதுக்கான அந்த தெளிவுன்னா, நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கான போகிறதுக்கு ஒரு தெளிவு நமக்கு தேவை. ஏன்னா நம்ம அறியாமையினால தான் இந்த பிறவி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த அறியாமையை போக்குறதுக்காக தான் இது நடக்குதுன்றதை பார்த்தோம்ல, சொன்னல முன்னாடி இதில். ஸோ அந்த அறியாமை என்ன, இதுதான் அறியாமை, இதை போக்கிக்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கர்மா நமக்கு நிகழுது. ஸோ அது எந்த விஷயத்தில் எதை நமக்கு சொல்ல வருதுன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க மேலே நமக்கு காண்டாகக்கூடாது. ஸோ அப்போது அது இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வருதா, என்கிட்ட இப்படி ஒரு குணம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய வர, அப்போது நான் நல்லவன் தான் நான் நினச்சிட்ருக்கேன் எப்போவுமே. ஆப்வியஸாக எல்லாருமே நாம் வந்து நல்லவங்க, 100% சரியானவங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் 100% நல்லவங்க சரியானவங்கன்னா எதுக்கு நமக்கு இந்த பிறவி, ஏன் நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிட்டு ஒன்றும் புரியாத மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்போ ஏதோ ஒரு பிழை இருக்குல்ல என்கிட்ட, அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும், அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த தன்மையில் இருந்து நாம் பார்க்க ஆரம்பிக்கணும். என்ன நான் இப்போ திருத்திக்கணும், எந்த விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணி என் மிஸ்டேக்கை, எனக்குள்ளே இருக்கிற அறியாமையை நான் போக்கணும் அப்படின்றதுல தான் நம்ம இது இருக்கணும். அங்கே ஒரு வினை நிகழுது, அதுவும் தொடர்ந்து ரிப்பீட்டடாக அது மாதிரியே நிகழுதுன்னா நம்ம பார்க்க வேண்டியது அந்த பேட்டர்னை கவனித்து அதை திருத்திக்கணும். நம்ம மாறா என்னடா இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது, முக்கக்கூடாது, முணங்கக்கூடாது. புரியுதா? என்ன நடக்குது, வாட் இஸ் ஒய், ஹே ஹே ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு திருத்திக்கணும், ஓகேங்களா? அது நான் வந்து எந்தெந்த மாதிரியான விஷயம் இப்படி நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது என்னால். இதுதான் ஓவராலாக பேட்டர்னு நான் உங்கள்கிட்ட கர்மாவோட டிசைனை சொல்கிறேன். நீங்கள் அந்த டிசைனை புரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் லைஃப்பில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் அதை மாற்றிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னத்தை நான் பார்க்கணும், என்னத்தை நான் திருத்திக்கணும், என்ன இது எனக்கு சொல்ல வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இங்கே நீங்கள் வந்து அனுபவித்து ஒரு கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும், அதுக்காக தான் இந்த லைஃப்லாம் கிடையவே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், அதுக்காக கிடையவே கிடையாது. ஆனால் நமக்கு வந்து அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து அறியாமையினால தான் அந்த வார்த்தைகள். அப்படி சொல்கிறவங்களுமே கூட அறியாமையில் உள்ளவர்கள் தான். ஸோ அதனால் அவர்கள் வார்த்தையெல்லாம் எடுத்துக்காதீங்க. அவங்க வந்து மூத்தோர்கள் பெரியோர்கள்னாலும் அது அறியாமை கொண்ட ஒரு ஆன்மா தான் அது. மூத்தோர்கள் பெரியோர்கள்லாம் கொஞ்சம் தூக்கி அப்படி இப்படி வைங்க, ஓகேங்களா? அதெல்லாம் அப்படி இல்லை. உண்மையான மூத்தோர்கள் அறிஞர்கள் இவங்கெல்லாம் வேறு, சான்றோர்கள்லாம் வேறு. அதெல்லாம் வள்ளுவர் வள்ளலார் போன்றவர்கள். ஸோ அவங்க சொல்கிறது தான் நம்ம மூத்தோர்கள் அறிவர்கள் என்ற லிஸ்ட்டில் வைக்கணுமே தவிர நமக்கு முன்னாடி பிறந்துட்டதால் அவன் மூத்தவன் ஆகிட மாட்டான். ஒன்று. இன்னொன்று, அதுவும் ஒரு ஆன்மா தான். புரியுதுங்களா? என்ன, அது நம்மளோட கொஞ்சம் முன்னாடி வந்து பிறவி எடுத்திருக்கு, நான் பின்னாடி வந்திருக்கேன்.
அது 10 பிறவி எடுத்திருக்கு, நான் 100 பிறவி எடுத்திருக்கேன்னா, அந்த 100 பிறவி எடுத்தேன்னா லேட்டாக வரேன், 10 பிறவி எடுத்த எனக்கு முன்னாடி வந்துருச்சு. வெறும் காலம் தான் அதுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசமே தவிர, மற்றபடி அந்த ஒரு அனுபவ அடிப்படையில் பார்த்தா பின்னாடி வந்த இதுக்கு தான் அனுபவம் அதிக பிறவி எடுத்திருக்குன்னா, அப்போது அது சின்ன ஒரு வயதில் உள்ள ஆன்மாவாக இருந்ததுன்னா, அப்போ அதுக்கு தான் அனுபவம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அவன் முன்னாடி வந்துட்டான்றதுக்காக அவன் பெரிய ஆள் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நிறைய ஆன்மாக்களை நான் கவனிக்கிறேன். குறிப்பாக வந்து இந்த 90s 2K கிட்ஸில் கூட அவ்வளோ இதுவாக இருக்காங்க, புரிதலோட அவ்வளோ ஒரு பக்குவத்தோடு இருக்காங்க. ஆனால் இந்த அதுக்கும் மேலே ஒரு மூத்தோர்கள்னு சொல்கிறதுங்களாம் தான் மோசமான ஒரு நிலையில் இருக்குது. அது வந்து அது வழி நடத்துதலே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம். கர்மான்றது நம்மளை வந்து திருத்திக்கிறதுக்கு நிகழ்கிற ஒன்று. ஸோ அது நாம் பாவம் தான் பண்ணி சேர்த்துருக்கோம், அது ஒன்று. அந்த பாவத்தையே இறைவன் இப்போ நமக்கு எப்படி கொடுக்குறாருன்னா, அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு பாதையாக அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிசைனெல்லாம் வேறு எவனாலையும் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு இதுவே கிடையாது. ஏன்னா அவர் நம்ம மேலே கருணை கொண்டதால் தான் இப்படி பண்ணுறாரு. எப்படி நம்ம சேர்த்த பாவத்தையே நமக்கு மேற்செல்வதற்கான பாதையாக அமைச்சு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இப்போ இந்த கர்மா இதுக்காக தான் நடக்குதுன்னு நான் திருத்திக்கிட்டேன்னா, அந்த கர்மா அதோட க்ளோஸ் ஆகிடும், முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு இதை நான் திருத்தும்போது நான் பக்குவம் அடைகிறேன். அந்த பக்குவம் என்ன மேற்கொண்டு அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கான என் ஆன்மாவுக்கு வழி திறக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள், பாவத்தையே மனுஷன் இப்படி நம்ம கன்வர்ஷன் பண்ணி ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குறாருன்னா, அவர்களாம் நம்ம என்ன சொல்லி நன்றி சொல்கிறதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அதை புரிஞ்சு நீங்கள் மாற்றிக்கோங்க. இதுதான் பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் விஷயம். நன்றி.